வெல்கம் டு ஹேண்ட்மேக்கிங் சேனல் தமிழன். இன்றைக்கி என்ன பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கோஸ்ட் ஆஃப் தி உச்சிஹா மாதரா உச்சிஹாவையும் இன்றைக்கி அப்புறம் த லாஸ்ட் உச்சிஹான்னு அழைக்கப்படும் சாஸ்கே உச்சிஹாவும் இப்போ இன்றைக்கி பேட்டில் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ரத்த களமாக போகுது. இன்றைக்கி இந்த பூமியை அழிய போகுது கைஸ். ஓகேங்களா, பார்த்து இன்றைக்கி 60 செகண்ட் இருந்துக்கோங்க, இல்லை பூமியை அழிஞ்சிடும் கைஸ். இந்த ரெண்டு பேர் சண்டை போட்டா. ஓகேங்களா கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, எவ்வளோ அலப்பற எதுக்குடா கேட்டா, ரெண்டு உச்சியா பவர்ஃபுல் உச்சியா கைஸ். இவங்களாம் சண்டை போட்டால் ரத்த காலத்தில் தான் கைஸ் இருக்கும் இந்த உலகமே. நருட்டோவாலே தடுக்க முடியாது கைஸ், ஏன்னா மாதராவும் சாஸ்கே நிற்கிறாங்க. ஓகேங்களா, அப்புறம் நருட்டோ ஒத்தாலும் நிற்பான், வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, ஆனால் நருட்டோ நினச்சா முடியும். பேரியன் மோட் எடுத்தால் டவுட்டு தான் கைஸ். ஓகேங்களா, இந்த ரெண்டுத்துக்கு பேட்டில் பண்ணணுமான்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த வீடியோலாம் சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா, அப்போ மாதரா உச்சிஹாவுக்கும் சாஸ்கேவுக்கும் இப்போ பேட்டில் நடக்குது. ஓகேங்களா கைஸ், இப்போ எந்த வருஷன் ஆஃப் மாதராவை பார்த்துடலாம். மாதரா நம்ம டென்டேல் ஜிஞ்சுரிக்கு ஜூபிடர் அமராவை தான் கைஸ் எடுக்க போகிறோம். ஜூபிடர் அமரானா யாருன்னு கேட்காதீங்க. ஜூபிடர் அமரா டென்டேல் மாதரா கைஸ். நம்ம ஜூபிடரானா டென்டேல் மாதரா, ஜூபிட்டோனா டென்டேல் ஒபிட்டோ கைஸ். ஓகேங்களா, ஒபிட்டோ மாதரா பேட்டில் வீடியோ நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்தடுத்து அப்கமிங் வெயிட்டிங் சம்பவம் கைஸ். சம்பவமாக இருக்குது கைஸ். பேட்டில் தான் கைஸ். நருட்டோ ஷிப்பனிட்டு விடலான்னு இருக்கோம், பார்ப்போம் கைஸ். ஓகேங்களா, இப்போ அவங்க பேட்டில் இந்த வருஷம்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டென்டேல் மாதரா 1 2 ரெனிகான், அப்புறம் இன்ஃபினைட் சுக்கியோமி. ஓகேங்களா கைஸ், அந்த வருஷன் ஆஃப் மாதராவை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே எந்த சாஸ்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 டோனைஸ் ஷரிங்கான் சாஸ்கே, அடுத்து 1 மங்கேக்யூ ஷரிங்கான், அப்புறம் வித் 8 டெய்ல்டு பீஸ்ட் அண்டு வித் ஹகுரோமோ பவர்ஸ். இந்த ஃபார்மில் இருப்பாங்களா கைஸ், நருட்டோவோட சண்டை போடலாம் கைஸ். அப்புறம் ஓகேங்களா கைஸ், அந்த ஒரு ஃபார்மில் தான் கைஸ் எடுத்துருக்கோம். இவங்க 2 வெரைட்டி டெய்ல்டு பீஸ்ட் இருக்கனால இங்கே ஈக்குவலாக மாறியும் கைஸ் பேட்டில். ஓகேங்களா, வாங்க ரத்தங்களத்துக்குள்ளே போயிடலாம். இல்லை கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு அவங்களோட யார் டியூரபிலிட்டி, அவங்களோட பவர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு மாதராவோட பவர்ஸ் ஷரிங்கான், மங்கிக்கு ஷரிங்கான், அப்புறம் ரெனிங்கான் ஐஸை தான் கைஸ் சொல்கிறேன், பவர்ஸ் இல்லை ரெனிங்கான். அப்புறம் அவ்வளோதாங்க கைஸ். சாஸ்கேக்கு ஷரிங்கான், மங்கிக்கு ஷரிங்கான் கைஸ். அடுத்து ரெனிங்கான். சரிங்களா கைஸ், இப்போ அவங்களோட பவர்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாஸ்கேட்டர்ந்து ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். அவங்க சாஸ்கேக்கு என்ன பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்கே இது அமத்திராசு, சிதோரி, கரின், சுக்கியோமி இருக்குல்ல. சரி கைஸ் இப்பாச்சோட வீடு கைஸ். அது சாரி கைஸ். அப்புறம் சுசனோ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்ஸல்ட்ரா இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்குது. நம்ம மாரா சைடு வந்தோம்னா சுசனோ, அடுத்து இது கைஸ். அது கைஸ் ரெனிங்கானோட எப்படி கைஸ் லிம்போ க்ளோன் கைஸ். அடுத்து அது கோஸ்ட் லிம்போ க்ளோன்ஸ் இது மெயினான அபிலிட்டி. நம்ம சாஸ்கேட ஒரு ரெனிங்கான அபிலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் நினச்சா இந்த உலகத்தையும் மாற்ற முடியும் கைஸ். புதுசாக ஒரு உலகத்தையே மாற்ற முடியும். அவரோட பவர்ஃபுல் டோஜிட்ஸ் ஒரு ரெனிங்கான். இல்லை, ஆனால் அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணுவோன்றது டவுட்டு தான் கைஸ். வாங்க பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பேட்டில் நீங்களா டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாராவோட டியூரபிலிட்டி அதிகம். ஓகேங்களா, அது நம்ம சாஸ்கே டியூரபிலிட்டி நமக்கு சும்மாலாம் சொல்லவே கூடாது கைஸ். ஏன்னா இந்த டியூரபிலிட்டி 10 டெய்ல்டு மாதிரி கைஸ். ஆனால் எனக்கு 8 டெய்ல்டு பீஸ்ட் உள்ள 9 டெய்ல்ஸ் உள்ள சாஸ்கே உச்சிஹா. ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. இந்த சாஸ்கே விஷயம் என்னோட டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சாஸ்கே பேட்டில் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவன் மாதரா எவ்வளோ சரி கைஸ், நம்ம சாஸ்கே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே ரொம்ப பவர்ஃபுல் தான் கைஸ். அவனோட டாய் ஜூட்ஸும் எடுக்க பார்க்கும்போது நம்ம நருட்டோ கூட ஈடு கொடுத்து சண்டை போட்டிருப்பான். ஆனால் சாஸ்கே உச்சிஹா. அப்போ நீ சாஸ்கே உச்சிஹாவோட டியூரபிலிட்டின்னு வரும்போது நீ மாதரான்னு சொல்கிறது தப்பு கைஸ். ஏன்னா நருட்டோ டாய் ஜூட்ஸில் மாஸ்டர் கைஸ். அவன் கூட ஈடு கொடுத்து சண்டை போட்டிருக்கானா, அவன் சாஸ்கே எவ்வளோ பவர்ஃபுல்லு நீங்களே யோசிச்சுக்கோங்கன்றேன். நம்ம சாஸ்கே எவ்வளோ பவர்ஃபுல்லு அவ்வளோதான் கைஸ், சிம்பிள். நம்ம டியூரபிலிட்டி எடுத்து பார்த்தோம்னா நம்ம சாஸ்கே தான் வின் ஆவாங்க கைஸ். ஓகேங்களா அடுத்து என்னதுன்னு பார்ப்பாங்க கைஸ்.
கைஸ் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூரபிலிட்டி வச்சாச்சு கைஸ். வந்து டியூரபிலிட்டி இல்லை சரி உங்களோட கைஸ் டியூரபிலிட்டி தான் நினைக்கிறேன். டியூரபிலிட்டி வச்சாச்சு. இப்போ தாய் ஜுட்ஸு வாங்க பார்க்கலாம். தாய் ஜுட்ஸுன்னு பொறுத்தளவு நம்ம சாஸ்கே மாரான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் சொல்லவே தேவையில்லை கைஸ், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மாரா தான் ஜெயிப்பார். ஆனால் தாய் ஜுட்ஸு கிங்கு கைஸ். இதுக்கெலாம் நான் அந்த டைலாக் சொல்ல மாட்டேன் கைஸ். தாய் ஜுட்ஸுன்றது நம்ம நருட்டோ கூட தாய் ஜுட்ஸு சண்டை போட்டிருக்க மாட்டாங்க கைஸ், அவ்வளோவா சண்டை போட்டிருக்க மாட்டான். ஆனால் மாரா கூட வந்து தாய் ஜுட்ஸுக்கு வந்து டஃப்பு கொடுப்பாரு நம்ம மாறா வந்து. அதனால் நம்ம வந்து டவுட்டே தேவையில்லை கைஸ், நம்ம மாறா தாங்க சொன்னேன். ஓகேங்களா. அடுத்து வந்து ஐக்யூன்ற பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகியோட ஐக்யூவும் நம்ம வந்து குறைச்சி இடப்பட முடியாது. அவர் வந்து அவனோட மாறாவையும் குறைச்சி இடப்பட முடியாது கைஸ். ஏன்னா நம்ம சாசுகே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் கைஸ், வந்து எங்கே அடித்தா எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம இன்டெலிஜென்ஸ். ஐக்யூவை பொறுத்தளவு நான் டவுட்டு தான் கைஸ் சொல்லுவேன். ஐக்யூன்னு பொறுத்தளவு நம்ம மாறா வந்து 10 டைல்டு மாதராவாக இருந்தால் கூட நம்ம சாசுகே வந்து 8 டைல்டு பீஸ்டாக இருந்தால் கூட வந்து நான் இந்த ஐக்யூன்ற பட்டத்தை வந்து நான் சாஸ்கேக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னு கேளுங்க, ஒரு வேலிடு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம சாஸ்கே வந்து இட்டாச்சியோட தம்பி. எங்களை இட்டாச்சிக்கும் மாராக்கும் ஒரு ஃபைட் வைப்போம். அதில் வந்து மாரா ஜெயிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா. அதுக்கெலாம் நான் ஒரு ஃபைட் பண்ண மாட்டேன். எங்களா டோபியாசஸ் மாரா கைஸ். பேக் டு தி டாபிக். நம்ம இட்டாச்சியோட தம்பினால அவனோட ஐக்யூ லெவலும் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒச்சுச்சுக்கே கூட சண்டை போட்டிருப்பாங்க கைஸ். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு. அதனால் வந்து நான் சாசுகேக்கு ஐக்யூ வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. 2 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. 2 advantages for Sasuke, 1 advantages for Mara. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி பார்த்தாச்சு. அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த்து பார்ப்பாங்க கைஸ். ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது சாஸ்கே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். சாஸ்கேயோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லும் போது அவன் வந்து சுசனோ மாதிரி இருப்பான். எடுத்து அந்த சுசனம் வந்து ஒரு பவர்ஃபுல் அண்ட் மூவிங்கான சுசனோவாக இருக்கும். அது மாரா கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு சுசனோ. ஓகேங்களா. இந்திரா ஒச்சுச்சுக்கேயோட பவராக இருப்பான், ஈக்குவல் பவராக இருப்பாங்க கைஸ் நம்ம சாசுகே. அதை நீ வந்து குறைச்சி இடப்பட முடியாது. இங்கே 10 டைல் ஜூபிட்டர் மாறாவால் வந்து சுசனோ எடுக்க முடியாது கைஸ். ஆனால் நம்ம சாசுகே வந்து மாராவோட ஃபாஸ்ட்டு, அது என்னமோ உண்மை தான். ஆனால் நம்ம மாதரா வந்து எவ்வளோ தான் இது பண்ணாலும் நம்ம சுசனோ இருக்குது கைஸ். சரி, மாதராவுக்கு வந்து 10 டைல்டு மாதரா இருக்கார். சரி கைஸ், அவர் வித்தவுட் ஐயில் வந்து சுசனோ யூஸ் பண்ணார்ல கைஸ், அது அவரோட அட்வான்டேஜாக கொடுத்தேன் கைஸ். அப்படியே நீங்கள் பார்த்தா கூட சுசனோ இஸ் ஸ்லோ. நான் சாஸ்கே சுசனோ இஸ் ஃபாஸ்ட்டு கைஸ். ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய பவர் கைஸ். ஓகேங்களா. இந்த சுசனோ இதில் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரென்த்துன்னு வச்சுக்கோட்டாலும் நம்ம நருட்டோ சண்டை போட்டது தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. நருட்டோ கிட்ட சண்டை போட்டார். ஆனால் சாஸ்கே உச்சிஹா இல்லா அவர்கிட்ட நீங்கள் போய் கம்பேர் பண்ணக்கூடாது கைஸ். நருட்டோவோட ஒரு அடியை தாஜ் பண்ணுவார் கைஸ். அது வந்து நம்ம நருட்டோ கூட வந்து மாறா சண்டை போட்டார்னா வாய்ப்பே இல்லை, ஜெயிக்கவே முடியாது. நம்ம நருட்டோனா வந்து சொல்லவே முடியாது கைஸ். ஆனால் 10 டைல்டு மாதிரி டவுட்டு தான். இப்போ நம்ம சாஸ்கே கூட போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவரோட ஒரு அட்டாக்கையும் தாஜ் பண்ணுவாங்க. நம்ம தாஜ் பண்ணுவான் கண்டியெல்லாம் நம்ம வந்து சாசுகேவையும் அதில் குறைச்சி இடப்பட முடியாது. நம்ம மாறா வந்து ஸ்ட்ரென்த்தில் வந்து நம்ம ஹர்ஷிராமாவை எடுக்கணும். எடுத்திங்கன்னா நம்ம ஹர்ஷிராமா வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு நமக்கே தெரியும். ஹர்ஷிராமா நருட்டோவோட பவரான ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏடா இப்போ வந்து சாஸ்கே சண்டாக இதுக்கு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கைஸ். நான் வந்து சாஸ்கே இன்னும் சொல்லவே இல்லை. வந்து இந்த ஸ்ட்ரென்த்துன்றது ரொம்பவே கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா, ஸ்ட்ரென்த்துன்றது மாறா தான் கைஸ் அதிகம். ஏன்னா வந்து ஹோல் ஷினோபி வேர்ல்டே அழிச்சு எதிர்த்து நின்றார் கைஸ், ஒத்தால் நின்றார் கைஸ். அவரோட டியூரபிலிட்டிலான்னு கேட்டிங்கன்னா ஏன் கைஸ் டியூரபிலிட்டின்னு சொல்கிறேன் மாதிரி கைஸ். டியூரபிலிட்டியில் சாஸ்கே தான் கைஸ். இந்த ஸ்ட்ரென்த்துன்றதை கேட்டிங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்து இல்லாமையா அவன் சாஸ்கே கூட சண்டை போகிறாரு கைஸ். ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஹோல் ஷினோபி வேர்ல்டு கூட சண்டை போடுறாரு. அதை நம்ம யோசிக்கணும். ஸ்ட்ரென்த்துன்னு பொறுத்த அளவு சாஸ்கே ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க. வந்து நான் சொல்கிறேன், இப்போ உண்மையாக தான் கைஸ் சொல்கிறேன். அது இதில் வந்து நான் வந்து மாறாக்கு தான் யூஸ் பண்ணி கொடுப்பேன். 2 advantages ஃபார்
மாதிரா 2 advantages for Sasuke. இல்லைங்களா இப்போ வந்து பேட்டில் ஐக்யூக்குள்ளே போயிடும். பேட்டில் ஐக்யூ தான் நான் டேரெக்டாக சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லுவேன். அதுக்கு வந்து பேட்டில் ஐக்யூன்னு இறங்கிட்டா என் தலையை சாஸ்கேன்னு சொல்லுவேன். ஆனால் அது இதுவும் டவுட் தான் கைஸ். ஐக்யூ இந்த பேட்டில் ஐக்யூன்றது கஷ்டம் கைஸ். நருட்டோ வந்து பேட்டில் ஐக்யூ ஜீனியஸ். நான் இட்டாச்சியஸு கம்பேர் பண்ண முடியாது. ஒரு பேட்டில் ஐக்யூ ஜீனியஸ் தான். நான் மாறையும் குறைச்ச இடம் போட முடியாது. இந்த பேட்டில் ஐக்யூன்றது நான் வந்து இவர் மாதிராக்கே கொடுக்குறேன் கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரா வந்து ஹஷிராமா கூட சண்டை போட்டிருப்பார். அதுக்கு எவ்வளோ ஐக்யூ தேவை. ஹஷிராமா எவ்வளோ அப்போ உள்ள காலத்தில் அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லு. செஞ்சு கிளான் பிளட் லைன் கைஸ். அவரோட சண்டை போடுறதே பெருசு. அவரோட டிஃபீட் அவரோட ஒரு 80% சக்கரா வந்து குறைச்சி விட்டுருப்பாரு நம்ம மாதிரா உச்சிஹா. அப்போ தான் என்ன சொல்கிறீங்க பார்த்துக்கோங்க. மாதிரா உச்சிஹா வந்து ஸ்ட்ரென்த்துன்ற பாருங்க கைஸ். பேட்டி ஐக்கிய பொறுத்தளவு மாதிரா ஃபார் எவர் கைஸ். இப்போ வந்து ஐக்கியூ ஓகேங்க கைஸ். இப்போ தான் கைஸ் ரியல் பேட்டிலே ஆரம்பிக்குது ஓகேங்களா கைஸ். இப்போ நம்ம வந்து பேட்டிலுக்குள்ளே இறங்கிடுவோம். பேட்டிலுக்குள்ளே இறங்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மாதிரா வந்து சுசனோ அட்வான்டேஜ் கொடுத்தனால மாற எடுத்துன்னு சுசனா போடுவார். சாஸ்கேன்னு சும்மா இருக்க மாட்டார், இதுக்கு சுசனா போடுவார். சுசனா வந்து நம்ம வந்து சாஸ்கே என்ன பண்ணுவார்னா அடித்து மாறா ஓட விட்டுருவார் கைஸ். ஏன்னா இங்கே சக்கராக்கு பஞ்சமே இல்லை சொல்லிட்டேன், சக்கராக்கு பஞ்சமே இல்லை. சுசனா அதில் வந்து இது பண்ணிடுவார். அவர் மாதிரி வந்து லிம்போ கிளான்ஸ் யூஸ் பண்ணுவார் கைஸ். ஆனால் அது நம்ம சாஸ்கே வந்து அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடும். ஏன்னா வந்துட்டு ரன்னிங் ஹேண்ட் இருக்கு கைஸ். ரன்னிங் ஹேண்ட் கைஸ். இங்களை அதை வச்சு நம்ம மாரா வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவான் நம்ம சாஸ்கே. ஆனால் இந்த லிம்போ கிளான்ஸ் வாய்ப்பே இல்லை. சரி நம்ம மாரா வந்து பிளான்டரி டிவஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டால் கூட நம்ம சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். அது சுசனா வச்சே வெட்டிடுவான் நம்ம இவன் சாஸ்கே. அடுத்து வந்து நம்ம சாஸ்கே வந்து அந்த வந்து ஆரோ சக்கரை வந்து இந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஆரோ மாதிரி விடுவான் கைஸ். இந்த அட்டாக் யூஸ் பண்ணால் மாறா வந்து அதில் வந்து தப்பிச்சிருவார் கைஸ். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கே வந்து இல்லைன்னா அது வந்து தப்பிச்சிருவார், இல்லை அப்சர்வ் பண்ணிடுவார். அப்சர்வ் பண்ணுற டவுட்டுனால தப்பிச்சிருவாருன்றேன் கைஸ். வேறு ஒன்றுமே இல்லை, அவர் தப்பிச்சிருவார் இல்லை அப்சர்வ் பண்ணுவார் கைஸ். அதான் கைஸ் மேட்ரு. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே வந்து தாய் ஜுட்ஸில் சண்டை போடுவான். தாய் ஜுட்ஸுன்னு பார்க்கும்போது நம்ம மாரா வந்து சொல்லியிருப்பேன். தாய் ஜுட்ஸில் சண்டை போட்டு நம்ம சாஸ்கேவால் முடியாமல் கிவ் அப் பண்ணிடுவோம். கிவ் அப் பண்ணோடனே என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீடு அப்படின்றது வந்து நிறையா இருக்கும் ஓகேங்களா. அப்போ மாதிரி வந்து என்ன பண்ணுவார்னா அவரோட இந்த ட்ரூத் செயின் காப்ஸ் வந்து அவனுக்கு நேரம் அனுப்புவார் கைஸ். அப்போ நம்ம சாஸ்கேக்கு ஒரு ரன்னிங் அண்ட் எபிலிட்டி இருக்குது. நான் இருக்கா அவன் ரன்னிங் அவனோட எபிலிட்டி என்னன்னு சொல்லுங்க தெரியுமா? வந்து நம்ம சாஸ்கேவால் ஒருத்தவங்களோட வந்து ஆப்போனன்ட் வந்து சாஸ்கே அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவன் வந்து சாஸ்கேயோட பிளேஸ்க்கு வந்து ஆப்போனன்ட் வந்துடுவாங்க. ஆப்போனன்ட் பிளேஸில் சாஸ்கே வந்து போயிடுவான் ஓகேங்களா. அதனால நம்ம வேறு வந்து ஷேடோஸை யூஸ் பண்ணால் அது அவருக்கு தான் ரிட்டர்ன் ஆகுமே தவிர நம்ம சாஸ்கேவை தோக்கடிக்க முடியாது கைஸ். இவங்களை சாஸ்கே பொறுத்தளவு இன்டெலிஜென்ஸ் கைஸ். நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ் நம்ம சாஸ்கே ஓகேங்களா. அதனால நம்ம சாஸ்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து நம்ம சாஸ்கே வந்து அமர்த்துரா சூப்பராக இதுக்கே வந்து மாரோட கொஞ்சம் சக்கரை தீந்துறானா டென்டைல் பிஸ்டனோட சக்கரை கொஞ்சம் இல்லை. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே லைட்டிங் பிளேட் சிதோரி வந்து சுசனா கூட அப்படி எடுத்து போட்டான்ல கைஸ். அதை வச்சு நம்ம சிதோரியை போட்டால் கொஞ்சம் மாசாக்கு டேமேஜ் விழுகும். ஆனால் அது அடுத்த நிமிஷமே ரீஜென்ரேட்டிவ் ஆகும். ஏன்னா ஒரு ஜிஞ்சூரிக்கி கைஸ். ஆனால் இந்த சாஸ்கே வந்து இந்திரா பவர்ஃபுல்லாக ஒரு ஆள். அவரை நீங்கள் வந்து இடம் போடக்கூடாது ஓகேங்களா. அடுத்த நிமிஷமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாராவும் சாஸ்கேவும் ஒரே மாதிரி வந்து ஷேடோஸ் ட்ரூத் செயின் காப்ஸை விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே ரெண்டு பேருமே அடிச்சு அந்த ரெண்டுமே புஷ் ஆகி ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்கும். இப்போ வந்து நம்ம சாஸ்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரோட கவனத்தை சதறடிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரா வந்து இருக்கார்ல, மாரா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவர் வந்து பின்னாடி இருந்து பார்க்கவே மாட்டார். அவர் ஒரு சேலை கிளம்புறது தெரியும் ஓகேங்களா. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது சாஸ்கேவால். வந்து பெருசாக ஒன்று பண்ணலாம் கைஸ். நம்ம
இந்திரா ஆரோ அந்த மாதிரிலாம் இருக்குங்களா கைஸ், அதை எடுத்து நம்ம மாறாமல் ஒரு அட்டாக் பண்ணலாம். ஆனால் அது வந்து ரீஜென்ரேட்டிவ் ஆயிடுவார் கைஸ். அப்புறம் வந்து நம்ம சீலிங் ஜுட்ஸுன்றது நம்ம சாஸ்கேக்கு வராது கைஸ். அதனால் அது கொஞ்சம் பாட்டில் ரொம்பவே டஃப்பாக தான் கைஸ் போகுது. நான் வந்து கஷ்டப்பட்டு போடுறேன். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே டாபிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது 2 பேருமே அடிச்சுட்டு சாப்பிட்ற அளவு சண்டை போடுவாங்க. ஆனால் என்ன தான் பார்த்தீங்கன்னாலும் நம்ம உச்சியாக்கிலனுக்கு வந்து சாஸ்கேயோட சக்கரன்றது கொஞ்சம் நிறையாவே இருக்கும் ஓகேங்களா. 8 tailed ஆஃப் 9 tailed ஓகேங்களா, 10 tailed ஓகேங்களா. வந்து ஆனால் மாதிரவோட கொஞ்சம் பீஸ்ட்டாக தான் அது எடுக்க முடியும். இப்போ வந்து இந்திரா சக்கராவும் இருக்கிறனால நம்ம வந்து அடிச்சுட்டு சாவாங்க. அப்போ வந்து மாதிரோட சக்கரம் லோவாயிருங்க. ஏன்னா வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அவரால் சண்டை போட முடியாது, அதுக்கு டயர்டாயிடும். அப்போ வந்து சாஸ்கே என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே வந்து அசால்ட்டாக சிதோரி அப்படின்னு போடுவான். இல்லை அந்த லைட்டிங் பிளேடை போட்டு இல்லை ஆரோவை போட்டு சோழியை முடிச்சு விடுவாங்க ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த வின்னர் வந்து சாஸ்கே உச்சிஹா ஓகேங்களா. பை 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 உச்சியா சாஸ்கே இஸ் அ வின்னர் ஓகேங்களா கைஸ். இதுக்கு வந்து என்னை கமெண்ட்டில் திட்டக்கூடாது கைஸ், நான் உண்மையை தான் கைஸ் சொல்கிறேன். நான் சுசுனா வச்சு அட்டாக் பண்ணலாம் கைஸ். ஏன்னா நம்ம சாஸ்கே வந்து பிரைம் சாஸ்கேலாம் பவர்ஃபுல் கைஸ். பை பை பை. நான் உங்கள் அனிமே கிங் சேனல் தமிழன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அனிமே கிங் சேனல்.